இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். பல்வேறு தரப்பினரை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பேசுவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் முக்கியமான ஒரு விடயம் குறித்து பேசுவதற்காக விசேட அதிதி ஒருவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் பிரிட்ஜ் அகாடமியின் இயக்குனரும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பிரிவின் இலங்கைக்கான முன்னாள் இணைப்பாளருமான திரு துரைரட்னம் ஸ்ரீ சுடரோன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜா. நேயர்களுக்கும் வணக்கம். உங்களிடம் நிறைய விடயங்கள் பேச வேண்டி இருக்கிறது, ஏற்கனவே பேசியும் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அண்மையில் கலாசேத்ராவில் ஒரு நிகழ்வு இடம்பெற்றது, கலை சங்கமம் என்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அது குறித்தான விடயங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. இந்த கலாக்ஷேத்ராவில் அண்மையிலே நடைபெற்ற நிகழ்வு என்பது எங்களுடைய நிறுவனம் சார்பாக கலை சங்கமம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வானது. அந்த நிகழ்வு என்பது மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும், நேர நீடிப்பான நிகழ்வாகவும் இருக்கும். காலையில் ஆரம்பித்தால் இரவு கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் அமைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். இதனில் இசை மற்றும் வாத்தியம் மற்றும் பரத நிகழ்வாகவும் அமைந்து கொள்ளும். அந்த வகையிலே இம்முறை எங்களுடைய இந்தியாவிலே நடைபெற இருந்த கலை சங்கம நிகழ்வானது கலாக்ஷேத்ரா, அதாவது உங்களுக்கே தெரியும், கலை பாரம்பரியத்தின் ஒரு மையம், ஒரு மிகவும் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை பேணி பாதுகாத்து கொண்டு எங்களுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாற்ற ஒரு மையத்திலே நடைபெற்றது என்பது மிகவும் பெரிய ஒரு சிறப்பான விடயமாகவும் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் கலைச்சங்கமம் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள். அதற்கு எதுவும் காரணம், விசேட காரணங்கள் எதுவும் இருக்கின்றனவா? ஆமாம், எங்களுடைய நிறுவனம் ரீதியாக தென்னிந்தியாவிலே சென்னை மாநகரிலே இயங்குகின்ற இந்த நிறுவன ரீதியாக எங்களுடைய கற்கை நெறிகள், நாங்களே அமைக்கப்பட்ட பாடத்திட்டங்களின் ஊடாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மூலம் கற்ற மாணவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற மேடை பிரவேசமாகவே இந்த கலை சங்கமம் நிகழ்கின்றது. இந்த கலை சங்கமம் என்பது இது தற்காலத்தை பொறுத்தவரை இலங்கை மற்றும் இந்தியாவிலே முன்னிலையாகவும் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும், அங்கே துபாய் என்று சொல்லுவார், துபாயில் மலேசியா போன்ற நாடுகளிலே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இம்முறை இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்வு கலாக்ஷேத்ரா வளாகத்திலே நடைபெற்று வந்தது. மிகவும் போற்றத்தக்க ஒரு நிகழ்வாக பதிவாகப்பட்டது. மிகவும் பல சாதனைகள் இந்த நிகழ்விலே நிகழ்த்தப்பட்டுள்ளது. அங்கு நீங்கள் சொன்னது போல பிரம்மாண்டமான மேடை அமைப்புடன் பல்வேறு ஒழுங்குகள் செய்யப்பட்ட அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதில் நந்தனார் சரித்திரம் என்ற ஒரு நிகழ்வும் இடம்பெற்றதாக கேள்விப்படுகிறோம். அது குறித்து விளக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மிகவும் உண்மையிலே நீங்கள் தெரிந்திருக்கும், நாங்கள் இந்த கலை சங்கம நிகழ்விலே புதிய புதிய விடயம் என்று சொல்ல முடியாது, பாரம்பரியமாக எங்களுடைய கலைகளிலே இருக்கப்பட்ட அதாவது மறைந்து வருகின்ற நிகழ்வுகளை எடுத்து நாங்கள் அதை திருப்பி, அதாவது அதை பாவனையில் கொண்டு வரும் நோக்கமாக, உங்களுக்கு தெரியும், நந்தனார் சரித்திரம் என்ற திருநாளை போவார், நீங்கள் கற்றிருப்பீர்கள், சமய காலத்திலே கற்றிருக்கின்ற போது திருநாளை போவார் என்று சொல்லி நந்தனாருடைய சரித்திரம் இருந்திருக்கும். திருநாளை போவார் என்று அது பெரிய புராணத்திலே ஒரு பகுதியாக இருக்கின்றது. பெரிய புராணத்திலே திருநாளை போவார் புராணம் என்பது ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு உங்களுக்கு கலை ஆர்வலர்களுக்கு தெரிந்திருக்கும், 19ஆம் நூற்றாண்டிலே கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கள் இதற்கு இசை வடிவத்தை கொடுத்திருந்தார். அதிலே தெரிவு செய்யப்பட்ட 17 பாடல்களை இந்த நிகழ்விலே 250 ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் மேடையிலே ஒரே நேரத்திலே அமர்ந்து இந்த நிகழ்வை இசைத்து பெருமிதம் சேர்த்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வு. ஒரே நேரத்திலே இவ்வாறான ஏனைய இடங்களிலே இசைத்திருக்கிறார்கள், ஆனால் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கங்கள் கொண்ட ஒரு ஆசிரியரோ மாணவர்களோ நிகழ்த்தியது இது ஒரு முதல் தடவையான ஒரு நிகழ்வாக நான் நினைத்துக் கொள்கிறேன். இதுவரையும் நான் அப்படி ஒரு நிகழ்வை நான் அறிந்ததாக என்ற அறிவு கட்டியதிலே நிகழவில்லை. அதே போல் இந்த நிகழ்வின் போது, கலை சங்கமத்தின் போது மல்லாரி நிகழ்வும் நடத்தப்பட்டது. அது குறித்தான விளக்கங்களையும் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நந்தனார் சரித்திரம் என்பது இசை சம்பந்தப்பட்டது. மல்லாரி என்பது அனைவருக்குமே தெரிந்த, மல்லாரி என்று சொன்னால் இசையோ பரத அறிவில்லாதவர்களுக்கு கூட நாதஸ்வரம்
கோயில்களிலே வந்து உற்சவ காலத்திலே சுவாமியின் புறப்படுகை நேரங்களிலே வந்து இசைக்கப்படுவது என்பது எங்களுக்கு சாதாரணமாக இருக்கிற அனைவருக்குமே தெரிந்த விடயம். அந்த மல்லாரியை வந்து இப்போ இந்தியாவிலே அதை பெரிய மேளம் என்று சொல்வார்கள். எங்களுடைய தவில் நாதஸ்வர கலைஞர்கள் இசைக்கின்ற போது நட்டுவனார் தன்னுடைய நட்டுவங்கத்தை வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தில் அங்கே அவர்கள் வந்து பல நூற்றுக்கணக்கான நடன கலைஞர்கள் அங்கே அமைக்கப்பட்ட செட் உருவத்தின் முன்னால் சரியான முறையிலே வந்து அதற்குரிய பக்குவத்தை வெளிப்பாட்டுற ஒரு நிகழ்வாக இந்த மல்லாரி நிகழ்வு அந்த இடத்திலே நிறைவேற்றது. இதிலே சின்ன மல்லாரி, பெரிய மல்லாரி, திரிபுட தகல மல்லாரி என்ற 3 நிகழ்வையும் அங்கே ஒரே நேரத்திலே நிகழ்த்தி இருந்தோம். அதுவும் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமும் 12 நிமிடங்களும் அந்த நிகழ்வு வந்து நடந்தேறி இருக்கின்றது. அதுவுமே ஒரு சாதனை நிகழ்வாகத்தான் நான் கருதுகின்றேன். எங்களுடைய நிகழ்வுகள் அனைத்திலுமே எதையும் இல்லாத விடயங்கள், அதாவது இல்லையென்றா தற்சமயம் பாவனையிலே அல்லது நடைமுறையில் இல்லாதவற்றை எங்களுடைய கலைஞர்களுக்கு, கலை ஆர்வலர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு அதை ஊக்குவிக்கும் முகமாக வந்து நாங்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அது நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு கலை சங்கமத்திலுமே புது புது விடயங்கள், மிக பிரமாண்டமான விடயங்களை அறிமுகப்படுத்துவது வந்து எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் இந்த கலாசேத்ராவில் கலை சங்கமம் இடம்பெற்றது. இதில் பல்வேறு விடயங்கள், அருகி வரும் பல்வேறு விடயங்களை சமூகமயப்படுத்தல் அல்லது தற்கால சந்ததியினருக்கு தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விடயங்களை செய்ததாக சொல்லியிருந்தீர்கள். அதே போல அன்றைய கலை சங்கமத்தில் திருப்புகழ் நடன அமைப்பும் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அதை நான் அறிந்தக்கூடியதாக இருந்தது. அந்த திருப்புகழ் நடன அமைப்பு எதன் அடிப்படையில் செய்தீர்கள்? இதன் நோக்கம் என்ன? அந்த நிகழ்வு எவ்வாறு அமைந்தது? இந்த நிகழ்வு என்பது வந்து நான் ஒரு இதற்கு முன் ஒரு சிறிய ஒரு விடயத்தை குறிப்பிட வேணும். எங்களுடைய நிறுவனம் சார்ந்த இசைத்துறை தலைவர் இருக்கின்றார். அவர் நந்தனார் சரித்திரத்தை வந்து தன்னுடைய வழிநடத்திலே உருவாக்கி இருந்தார். அது உருவாக்கமுன் அத்தனை பாட்டு, அதாவது பங்கு பெற்று வரும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அதாவது அந்த நிறுவனத்துக்கு அண்மையில் இருக்கின்றவர்களுக்கு நேரடியாக வகுப்புகளையும் எடுத்து ஏனையவர்களை வந்து இணைய வழியாக வந்து வகுப்பு கற்பித்து கடைசி 2 நாட்களும் வந்து கடுமையான பயிற்சி மூலம்தான் அதை நிறைவேற்றினார்கள். அதே போல பரதநாட்டியத்தை வந்து எங்களுடைய துறை தலைவர் இருக்கிற டாக்டர் சுமதி சுந்தர் அவர்கள் இந்த திருப்புகழ் மல்லாரி என்பவற்றை வந்து தன்னுடைய நெறியாள்கையிலும் நடன உருவமைப்பு, அதாவது வடிவமைப்பிலும் இருந்து அவர் இதை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் வந்து திருப்புகழ், உங்களுக்கு தெரியும் திருப்புகழ் என்றா என்ன, உங்களுக்கு திருப்புகழ் என்று எடுத்தாலே உடனே உங்களுக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று என்றுதான் உங்களுக்கு வார்த்தை வரும். அந்த அடிப்படையிலே இந்த 6 படை வீடுகள் உங்களுக்கு தெரியும். 6 படை வீடுகளில் வந்து அதற்குரிய பெருமைகளை எடுத்தியம்பி அவற்றை என்ன சொல்றது, அது ஒரு நாட்டிய நாடக பாணியில் என்று சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அது தெளிவாக விளங்குவனே. அந்த நாட்டிய பாணியிலே வந்து அவர்கள் மிகவும் நுட்பமாக அமைத்து அதற்குரிய காஸ்டியூம்ஸ், ஆடை அலங்காரங்கள் போன்றவற்றை வைத்து அதை அமைத்து, அதுவும் 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களாக அமைக்கப்பட்டு இடையிடையே தேவைப்படுகின்ற திருப்புகள் என்றது அதிகமான பாகங்கள் இருக்கின்றன. அவற்றிலே முக்கியமானவற்றை இடையிடையே இசைத்து அவற்றுக்கு நடன வடிவமைப்பு கொடுக்கப்பட்டு, அதையும் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீர்கள், அருகி வருகின்ற விஷயத்தை நீங்கள் சமுதாயத்துக்கு கொண்டு வருகின்றீர்கள். உண்மையிலே வந்து இது இவ்வாறான ஒரு வடிவமாக இருக்கின்ற போது, அந்த நிகழ்வு நடத்துகின்ற நீண்ட நேரமான நிகழ்வு நடக்கின்ற போது, அதாவது மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அவையோர் அடிக்கடி வெளியில எழுந்தெழுந்து சென்றிருந்தார்கள். ஆனால் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அனைவரும் சத்தம் ஏதுமின்றி அமர்ந்து ஒரு அமைதியாய் நான் அந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய நாள் அமைதியை காணக்கூடிய மாதிரி என்னால் உணர முடிஞ்சது. மிகவும் பிரம்மாண்டமாகத்தான் அது நடந்தது. இந்த 3 நிகழ்வு, நீங்கள் கேட்டிருந்த 3 நிகழ்வுகளுமே மிகவும் பெரிய பிரம்மாண்டமாக நடைபெற்றிருந்தது. இதிலே வந்து குறிப்பிட வேணும் கண்டிப்பாக, இந்த நந்தனார் சரித்திரம் என்ற இசை நிகழ்வில் வந்து எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இசைத்துறையின் முன்னாள் தலைவர், தற்பொழுது சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்ற திருமதி கிருபா சக்தி கருணா அவர்களும் இணைந்து இசைத்திருந்தார். முன் வரிசையிலே இருந்து நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்க்குற நேரத்தில் இருந்தால் அவர் கூட இணைந்திருந்தார். எங்களுடைய இலங்கை கலைஞர்களும் இந்த இடத்திலே இணைந்து செயற்பட்டார்கள் என்றது எனக்கு ஒரு பெருமையாக நான்
உணர்ந்து கொள்கின்றேன். இலங்கை கலைஞர்களும் அதில் பங்கேற்றிருக்க அந்த சொல்லியிருந்தீர்கள். இங்கிருந்து சென்று அந்த ஆற்றுகை படத்தலில் எத்தனை கலைஞர்கள் ஈடுபட்டிருந்தார்கள்? அவருடைய என்னென்ன விடயங்களை எங்கு உங்களால் வெளிக்கொணர முடிந்தது? இங்கே எங்களுடைய நிறுவனம் சார்பாக நாங்கள் ஆசிரியர்களை தான் நாங்கள் பயிற்றுவித்து வருகின்றோம். ஆசிரியர்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை வழங்கி, அதாவது இசை சரி, பரதநாட்டியம் சரி, அதிலே பூர்வீகமாக கொண்டு வளர்ந்து வந்த கலைஞர்கள், மற்றது முனைவர் பட்டம் பெற்றவர்கள், கற்கைகளே முன்னோடியாக இருக்கின்றவர்கள் போன்றவர்களால் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள், எங்களுடைய பாடத்திட்டங்களை நாங்கள் அங்கே கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட ஆசிரியர்களின் மாணவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது தான் இந்த கலை சங்கமம் என்றதுடைய நோக்கம். அந்த வகையிலே இலங்கையிலே இருந்து 4 நடனங்கள் சென்று அங்கே ஆற்றுகையை நிறைவேற்றி இருந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த தென்மாகாணம், இந்த கொழும்பு பகுதியில் ஆசிரிய ஆலோசகராக கடமையாற்றிய திருமதி நாட்டிய கலைமணி திருமதி பாரதி சிவயோகநாதன் அவர்களும், இன்னொரு ஆசிரியராக நதிகா சந்திரன் நடன ஆசிரியர் போன்றவரும், இன்னும் ஒரு ஆசிரியர் திருமதி கார்த்திகாயினி பாலச்சந்திரன் அவர்களுடைய பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் இதிலே ஆற்றுகையை நிறைவேற்றியிருந்தார்கள். அதிலே ஒவ்வொரு தரம் அதில் குறிப்பாக எனக்கு ஒரு பெருமையாக இருந்த விடயம், இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்ற போது பாரதி சிவயோகநாதன் அவர்களுடைய நிகழ்வில் அந்த இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய இசை யாம்பவானும் எழுத்தாளருமாகிய வீரமணி ஐயா பற்றி தெரியாதவர்கள் உலகிலே யாருமே இருக்க முடியாது. அந்த பாரதி சிவயோகநாதன் அவர்கள் அந்த வீரமணி ஐயா எழுதிய ஒரு கந்தன் கீர்த்தனை ஒன்றை, முருக கீர்த்தனை ஒன்றை அதற்கு நடன வடிவம் கொடுத்து மிகவும் சிறப்பாக ஆடியிருந்தார்கள். அங்கே கலாக்ஷேத்ராவில் விரிவுரையாளர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். இலகுவாக, எனக்கு அதில் நான் இதை ஏன் குறிப்பிட வேண்டும் என்றால், ஒரு இசையோ பரத அறிவில்லாதவர்கள் கூட அந்த என்ன கருத்தை அவங்க சொல்ல வருகின்றார்கள் என்றது அதிலே வெளிப்படுத்தியிருந்தார். மிகவும் அது போற்றத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்தது. அதே போன்று நதிகா சந்திரன் அவர்களுடைய நிகழ்வில் அந்த நடைபெற்ற அந்த தை மாதம் 3ஆம் 4ஆம் திகதிகளிலே நடைபெற்றது. அந்த நாட்களிலே அவர் அந்த ஐயப்பனுடைய ஒரு கீர்த்தனை ஒன்றை எடுத்து செய்திருந்தார். அது மிகவும் ஐயப்பனுக்கு ஒரு குறுகிய ஒரு சிறு ஒரு மாணவியை ஒருவரை அலங்கரித்து மிகவும் சிறப்பாக இருந்தார். அது கூட போற்றத்தக்க விஷயம். அடுத்த விடயமாக கார்த்திகாணி பாலச்சந்திரன் அவர்களை நான் குறிப்பிட வேணும் கண்டிப்பாக. அரசு ஆசிரியர்கள் அவரும் அந்த தன்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து தானும் அந்த ஆற்றுகையை பங்களித்து நிறைவேற்றியிருந்தார். அவருக்கு உண்மையிலே அந்த ஒரு நல்ல ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஏனென்றால் என்னுடன் இணைந்து அந்த நிகழ்வை ஆற்றியது எனக்கும் ஒரு பெருமையாக இருந்தது. எனக்கு பெருமையாக போற்றக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அவர்களை நான் வாழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அடுத்ததாக நான் இந்த 3 நிகழ்வை சொல்லிவிட்டேன். 4வதை நான் உங்களுக்கு இன்னும் தெரிவிக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். 4வது நிகழ்வு என்பது எங்களுடன் இணைந்து பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர், சகோதர மொழியை சேர்ந்தவர், திரு வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்த திரு மதுசங்கா அவர்கள் இந்த நிகழ்வில் தன்னுடைய கண்டிய நடனத்தை அங்கே நிறைவேற்ற ஒரு வேண்டுகோளாக கேட்டிருந்தார். அவருடைய கண்டிய நடனத்தையும் அங்கே நாங்கள் அவருக்குரிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் அங்கே வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே எல்லோருடன் அந்த இந்தியாவிலே அவர்கள் அந்த நடனம் புதுமையாக இருந்தது. உண்மையிலே அந்த அவையிலே மிகவும் வரவேற்கப்பட்ட ஒரு நிகழ்வாக நான் அவதானித்திருந்தேன். எனக்கு அவர்கள் நிகழ்த்தியிருந்தாலும், அவர்களுடைய கடினமாக முயற்சிகளை நிகழ்த்தி இருந்தாலும் அங்கே நான் ஒருங்கிணைப்பாளராக அவர்கள் ஊடாக சென்றதன் நோக்கம் எனக்கு மிகவும் சிறந்த பாராட்டுக்களை நான் பெற்றுக்கொண்டது மிக மன நிகழ்ச்சியாக இருக்கின்றது என்று. ஆமாம், அதைத்தான் கேட்க வந்தேன். இப்பொழுது கலாக்ஷேத்ராவில் கலை சங்கமம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இலங்கை சார்பில் இலங்கையர்களும் பலர் பங்கு பெற்றி நாட்டுக்கு உண்மையில் அந்த நுட்பமான, நீங்கள் சொன்னது போல அற்புதமான அருகி வரும் கலையை புது வடிவம் கொடுத்து அடுத்த தலைமுறையினருக்கு புரியும்படி அவர்களுக்கு அவர்களுடைய மொழியில், ஏனால் காலத்துக்கேற்றபடி ஒரு கலையை வளர்க்க வேண்டும் என்றால் காலத்துக்கேற்றால் போல் அதில் சில மாறுதல்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம்.
அதுதான் காலத்தால் நிலைத்திருக்கும் அல்லது வென்றிருக்கும் அல்லது காலத்தோடு அழிந்து செல்லும். அற்புதமான பல சேவைகளை செய்கிறீர்கள். எனக்கு ஒரு விடயம் கேட்க தோன்றுகிறது. இந்த விடயத்தில் உங்களுடைய பங்களிப்பு அல்லது வகிப்பாகம் என்னவாக இருக்கிறது? இதை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இந்த கலை சங்கம நிகழ்வு என்பது எங்களுடைய 4 நாடுகளிலே தற்சமயம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இலங்கையிலேயும் நடைபெறுகின்றது. கடந்த ஆண்டு இலங்கையிலே கண்டியிலே நடைபெற்றது. அதற்கு முந்தின 2024 ஆண்டு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருந்தது. ஏனென்றால் மிகவும் நல்ல வசதி வாய்ந்த ஒரு மண்டபங்களில் வசதிகளை கொண்ட ஒரு அரங்கத்தை கொண்ட ஒரு இடமாக யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் இருக்கின்றதுன்றது உங்களுக்கு தெரியும். இம்முறை கூட நாங்கள் மே மாதம், அதாவது வைகாசி மாதத்திலே 23 24 தேதி, இன்னும் நான் சரியான திகதியை இன்னும் நான் நிர்ணயிக்கவில்லை. அப்போது எந்த இந்திய கலைஞர்கள் ஏனைய நாடு மலேசியா மற்றது துபாய் போன்ற ஏனைய காடுகள், அதில் யுஎஸ்ஏலேருந்து வருவார்கள். அங்கே இருக்கின்ற கலைஞர்கள் இங்கே ஆற்றுகை ஒரு 12 மணித்தியால ஒரு ப்ரோக்ராம் கலை சங்கமம் ஒன்று நிகழ இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் தான் இது ஒருங்கமைப்பாளர். ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளிலே ஒவ்வொரு இயக்குனர்கள் இருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒருங்கமைப்பு, முழு 100%, அதாவது ஒருங்கமைப்பு. எங்களுடைய துறை தலைவர்கள் மற்ற நிறுவனத்தின் தலைவர் திருவாளர் ரகுராமன் அவர்களுடைய உதவியின் ஊடாக மிகவும் சிறப்பான பல நிகழ்வுகளை நான் இங்கே நிகழ்த்தி இருக்கின்றேன். உண்மையிலே அவர்களுடைய உதவியால் பலதரப்பட்ட சிறந்த நிகழ்வுகள் நான் நிறைவேற்றி இருக்கின்றேன். அந்த வகையிலே இனி வருகின்ற நிகழ்வுகளையும் இருக்கிறது. அதுதான் என்னுடைய பங்கென்று சொல்லலாம். இந்தியாவோ அல்லது ஏனைய நாடுகளுக்கு நான் போகின்ற நிலையும் எனக்கு அங்கே ஒரு கடமை இருக்கும். இதுதான் அரங்கத்திலே இருக்கின்ற ஒரு பொறுப்பாக இருக்கலாம், அல்லது அவையோர ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள் அவற்றை மேற்கொள்கிற, அல்லது கலைஞர்களை கட்டுப்படுத்துகின்ற அவர்களுடன் அந்த நேர நிர்ணயம் என்றது. ஏற்கனவே நான் அவர்களோடு இணைந்து பல நிகழ்வுகளை நான் நடத்தி அவர்களுடைய அனுபவம் பெற்றிருக்கின்ற நோக்கத்தாலே எனக்கு ஒரு முக்கிய ஒரு பொறுப்பொன்றை கொடுப்பார்கள். அதை நான் ஏனைய நாடுகளில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே நான் அவ்வாறான பொறுப்புகளை வைத்துக் கொள்ளுவேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் ஒருங்கமைப்பாளராகவே இருந்து செயற்படுவேன். அவ்வளவுதான். இந்த நீண்ட நெடிய பயணத்தில், முக்கியமான ஒரு பயணத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் நுட்பமாக தெரிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. யுத்தத்தால் பல்வேறு இடப்பெயர்வுகள் ஏற்பட்டன. இந்த இடப்பெயர்வுகள் என்கின்ற பொழுது இந்த கலைகளும் கூட அல்லது கலை சார்ந்தவர்களும் கூட பெருமாறியாக இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். 2 பிரச்சனைகள் வருகிறது. ஒன்று, ஒரு நாட்டிலிருந்து இடம்பெயரும் பொழுது இந்த கலை சார்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து செல்கின்றார்கள் ஒரு விடயம். அங்கு அவ்வாறு இடம்பெயர்ந்து எங்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாட்டில் அதற்கான அந்த கலையை வளர்ப்பதற்கான சிறந்த ஒரு சூழல் இல்லாமல் போகும் நிலையும் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவில் இந்த அடிப்படையில் நான் சொன்ன இந்த அடிப்படையில் இலங்கை கலை அல்லது பாரம்பரிய கலை அல்லது அந்த பின்னரான விடயங்களை நீங்கள் எவ்வாறு நோக்குகிறீர்கள்? எவ்வாறு இருக்கின்றது? ஒன்று, புலம்பெயர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறதா அல்லது பாதிப்புகள் ஏதேனும் இருக்கின்றதா? புலம்பெயர்ந்தால் இலங்கைக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் எங்களுடைய கலாச்சாரம், உங்களுக்கு தெரியும், தமிழ் எங்களுடைய கலாச்சாரம் உண்மையிலே தங்கி இருக்கின்றது ஒரு நல்ல நிலைவு. அதாவது மங்களகரமான நிகழ்வுகளிலே இந்த வரதம் இசை போன்றதுகள், மற்றது உங்களுக்கு தெரியும் வாத்தியங்கள், மங்கள வாத்தியம் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் நாதஸ்வரம், தவில் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கலைகளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இடம்பெயர்வுகள், வேறு ஒரு புலம்பெயர்ந்த அந்த அவ்வாறான விடயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சின்ன வீழ்ச்சி ஒன்று இருந்தது இல்லை என்று நான் சொல்ல. இலங்கையை மட்டத்தில் ஏனைய நாடுகளை நான் ஒப்பிடவில்லை. இலங்கை வீழ்ச்சி இருந்த அந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய சகாக்கள், அதாவது தமிழர்கள், தங்களுடைய கலைகளை இன்று இலங்கையிலே இருக்குதோ இல்லையோ தெரியாது, புலம்பெயர் நாடுகளிலே மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் எங்களுடைய கலைகள் அனைத்தும் பிறந்தது பிறப்பிடம் உங்களுக்கு நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை, தென்னிந்தியாவிலே தான் பிறந்தது. அப்போ அந்த கலைஞர்கள் அவர்களிடம் கற்று அவர்கள் ஒரு பிரபலமாக ஒரு ஆசிரியர்கள் கற்று மிகவும் தேர்ச்சியோ பெற்று அந்த மாணவர்களையும் இங்கிருந்து பிறந்து சென்றவர்களை விட அங்கே பிறந்து வர்றவர்களுக்கு மிகவும் எங்களுடைய தமிழ் பற்றும் கலை பற்றும் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. உண்மையிலே எங்கட நிறுவனம் சார்பாக கூட நான் இப்போ 4 இடங்களிலே
நான் இந்த கலை சங்கம் நிகழ்த்துகின்றேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் 4 இடங்களிலும் நடைபெறுகின்ற இந்த கலை சங்கம நிகழ்விற்கும் USA, அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் வந்து கூட இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரியை விட மேலதிகமாக இந்த நாடுகளில் இருந்து கூட எங்களுடைய இந்த நிகழ்விலே வந்து பங்களித்துக் கொள்கின்றார்கள். அது உண்மையிலே மிகவும் ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கள், பழைய விடயங்களை வந்து நாரியப்படுத்தி வடிவாக ஒழுங்கமைத்து அடுத்த சந்ததியினருக்கு வந்து கடத்த வேண்டிய பங்களிப்பும் பொறுப்பும் எங்களை இதில் இருக்கின்றது. இந்த வகையில் நான் உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் நான் ஒரு கலைஞராக இல்லை, இருந்தாலும் நான் வேறொரு ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருந்து இந்த ஆர்வத்திலே வந்து இங்கே வந்த நான் எனக்கு இந்த இடத்திலிருந்து நகரவே இன்னும் வேற ஒரு இடம் நகரவும் விருப்பம் இல்லாமல் இருக்கு. இது ஒரு மிகவும் விரும்பி செய்கின்ற ஒரு தொழிலாகவும் ஒரு கடமையாகவும் நினைத்து நான் மேற்கொண்டு வருகின்றேன். உணர்வோடு ஒன்று விட்டது. கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் சொன்ன ஒரு விடயம் இறுதியாக நாங்கள் நேரம் போதாது, இறுதியாக கேட்க ஆசைப்படுகிறேன். ஆர்வத்தில் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் கூட இந்த வாரான கலை சங்கமம் இடம்பெற்றிருக்கின்றது. அங்குள்ளவர்கள் உண்மையில் அந்த பாரம்பரியம் அல்லது கலாச்சாரம் வேறுபட்ட ஒரு நாடு, இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் அந்த இடத்தில் நமது பாரம்பரியம் அல்லது இந்த கலைக்கு அங்கு இடம் எவ்வாறாக இருக்கிறது? அங்கே இஸ்லாமியர்கள் வந்து எங்களுடைய கலைகளை பின்பற்றுவது இல்லை. ஆனால் ஓரிரு பேர் உங்களுக்கு தெரியும், சில குறிப்பிட்ட கலைஞர்கள் இஸ்லாமிய கலைஞர்களும் இருக்கின்றார்கள். பாரதத்தில் சரியும் வேறு உங்களுக்கு தெரியும் வாத்தியங்களிலும் சரி இருக்கின்றார்கள். அமீரகத்திலே அங்கே ஐக்கிய அமீரகத்திலே வந்து இந்தியர்கள் அதிகமான தமிழ்நாடு மற்றும் மலையாளம் சேர்ந்த இந்தியர்களும் வசிக்கின்றார். அதே போன்று எங்களுடைய இலங்கையர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வசிக்கின்ற, அதாவது கடமை நிமித்தம் அங்கே வசிக்கின்றார்கள். அந்த நேரம் தங்களுடைய சந்ததியை, தங்களுடைய பிள்ளைகளை வந்து இதற்கு அப்பாற்பட்ட அங்கே செல்ல விடாது. உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய வேறு சிந்தனைகள் இல்லாமல் இந்த கலைகளை ஒழுகுபவர்கள் நட்பண்போடும், அதாவது என்ன சொல்றது, ஒழுக்கங்களோடும் இருப்பார்கள் என்றது வந்து ஒரு ஆராய்ச்சிகளிலே பல ஆராய்ச்சிகள் நான் கேள்விப்பட்டிருக்கணும். அந்த வகையிலே பெற்றோர்கள் வந்து அதை கடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றனர். உண்மையில் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றும் பொழுது அந்த மனித குலம் அல்லது அந்த சமூகம் தனது கட்டமைப்புக்குள் ஒழுங்கமைப்புக்குள் இருக்கும், அது நிதர்சனமாக இருக்கின்றது. அந்த பணியை அந்த கட்டமைப்புக்குள் வைத்திருப்பதற்கு நீங்கள் இலங்கையின் சார்பாக ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த அளப்பரிய பணி தொடர்ந்தும் முன்னோக்கி செல்ல நேத்ரா குடும்பம் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் 2வது விசேட நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். கலை சார்ந்த விடயங்களில் கலாச்சாரம் இவ்வாறு முன்னோக்கி செல்கிறது, சமூகம் இவ்வாறு முன்கொண்டு செல்கிறது, முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்ற பல்வேறு விடயங்களை விரிவாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் கலையகம் வந்து பல்வேறு விடயங்களை உடன் பகிர்ந்து கொண்ட தஞ்சாவூர் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பிரிவின் இலங்கைக்கான முன்னாள் இணைப்பாளரும் பிரிட்ஜ் அகாடமியின் நிர்வாக இயக்குநருமான திரு துரைரட்னம் ஸ்ரீ சுடரோன் அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட கேசவன் அவருக்கு ஒத்துழைப்பு நல்கிய சஜாவுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கோரிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.